நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மீது மோதிய வால்வோ பேருந்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பற்றி எரிந்த கோர விபத்தில் 20 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தீப்பற்றி தூங்கிய நிலையிலேயே உடல் கருகி பயணிகள் பலியான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சாலையில் சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதிய வால்வோ பேருந்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து பற்றி எரிந்த தீ, கண்ணாடிகளை உடைத்து உயிரை கையில் பிடித்து கொண்டு தப்பி ஓடிய பயணிகள், பேருந்துக்குள் சிக்கி எலும்புக்கூடாக கருகிய உடல்கள், பரிதாபமாக 20 உயிர்கள் பறிபோன சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே அதிகாலையில் 42 பேருடன் பெங்களூரு நோக்கி சென்ற வால்வோ பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில், பேருந்தின் பின்பக்க டயரில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை கவனிக்காமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்தில் இருந்த பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு செல்ல சொகுசு பேருந்தை புக் செய்து உறங்கிக் கொண்டே பயணித்த பயணிகள் தீப்பற்றியதை அடுத்து செய்வதறியாது பதறி அடித்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயன்றனர். தீப்பற்றியதில் வயர்கள் கருகியதால் தானியங்கி கதவுகளை கூட திறக்க முடியாமல் திணறிய பயணிகளில் 21 பேர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. பேருந்தின் மேல் படுக்கையில் பயணித்த பயணிகள் கீழே இறங்கி ஜன்னல் வழியாக வெளியேறுவதற்குள் தீ மளமளவென்று பற்றி கொழுந்து விட்டு எரிந்தது. பரபரப்பான இந்த சூழலில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் பேருந்திற்குள் சிக்கிய 20 பேர் தீயில் எரிந்து சாம்பலாகினர். சிலர் படுக்கையிலேயே உறங்கியபடியே எலும்புக்கூடாக கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது. நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ், அனுஷா தம்பதி குடும்பத்துடன் பெங்களூருவில் குடியேறிய நிலையில் தனது 8 வயது மகள் மற்றும் 6 வயது மகனுடன் ஹைதராபாத் சென்று பெங்களூரு திரும்பும்போது இந்த கோர விபத்தில் சிக்கியுள்ளனர். பேருந்தில் 2 ஓட்டுநர்கள் இருந்த நிலையில் ஒருவர் தப்பியதாகவும் மற்றொருவரிடம் விசாரணை நடப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உடல்கள் முழுவதுமாக எரிந்த நிலையில் பயணிகளை அடையாளம் கூட காண முடியாத நிலை உண்டாகியதால் பிரேத பரிசோதனை மூலம் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதிகாலையில் ஆந்திராவையே உலுக்கிய இந்த கோர சம்பவம் குறித்து விரைவில் விசாரிக்கப்பட்டு முழு விவரங்களும் வெளியாகும் என போலீசார் தெரிவித்தனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.